செங்குந்த முதலியார் சமுதாயம் கைக்கோளர்கள் சொல்லுவாங்க. அவர்கள் பட்டு தறி முருகப்பெருமானுக்கே கடவுளுக்கே சாத்தக்கூடிய அனைத்து பட்டு தறி எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கக்கூடியவங்க. இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு? பஞ்சாப் ஹேண்ட்லூம் வந்துருச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆரணி பட்டு காஞ்சி பட்டு எல்லாம் போய் பஞ்சாப் ஹேண்ட்லூம்ஸ், பஞ்சாப் மாநிலம் வந்துச்சு. கார்வி குஜாரி கேள்விப்பட்டிருப்பீங்க, குஜராத் ஹேண்ட்லூம் வந்துட்டான். கிர்லோஸ்கர் மகாராஷ்டிராவுடைய கவர்மெண்ட் ஹேண்ட்லூம் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டது. நம் தொழில், நம் ஸ்கில், நாமக்கல் கவிஞர் சொல்லியிருக்காரு, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். போய் நம் தமிழர்களுடைய பாரம்பரிய தொழிலை நம்ம இன்னைக்கு இழந்துகிட்டு வரோம். அடுத்து யார் தமிழர்கள்? தமிழ் பேசினா எல்லாரும் தமிழர் ஆயிட முடியுமா? முடியவே முடியாது. தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் சாதி, தமிழ் குடியை சேர்ந்து பிறந்தவன் தான் தமிழன். அதை நம்ம அழுத்தி திருத்தமா சொல்லணும். வர்றவங்க எல்லாருமே தமிழன் அப்படின்னு கிடையாது. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு ஒரு துணி கடை, டெக்ஸ்டைல், அண்ணாச்சி கடை, சரவணா ஸ்டோர்ஸ் தெரியும், நம்மளுக்கு SSN எல்லாம், ஜெயச்சந்திரன் எல்லாமே தெரியும். இன்னைக்கு துணி கடை எல்லாம் மேக்ஸ் ஷோரூம், ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ், ரிலையன்ஸ் டிஜிட்டல் இப்படி வந்துருச்சு. இந்திக்காரன் வந்துட்டான், அண்ணாச்சி வச்சிருந்தாப்ல. அதே மாதிரி மளிகை கடை, எல்லா ஊருக்கும் நீங்க போங்க, அண்ணாச்சி காலையில 4 மணிக்கு வண்டி எடுத்துன்னு போய் காய்கறி மார்க்கெட்ல வாங்கிட்டு வருவாரு. 7 மணிக்கு கடை ஆரம்பிப்பாரு, நைட்டு 9 மணி வரைக்கும் கடை நடக்கும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? டிமார்ட் வந்துருச்சு. 10 ரூபாய் பிஸ்கட் பேக் நம்ம 7 ரூபாய் 8 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வேலை போயிட்டு இருக்குது. அடுத்து ஒரு காலத்தில் நகை செய்யக்கூடிய நம்மளுடைய ஆச்சாரி சமூகம், இன்னைக்கு பாருங்க நகை எல்லாமே யாரோ வந்து விட்டார்கள். அதே போன்று பைனான்ஸ், ஒரு காலத்தில் நாட்டுக்கொட்டை நகரத்தார், அவங்க தான் பேங்கே முதல்ல ஆரம்பிச்சு வராங்க. இன்னைக்கு பைனான்ஸ் என்ன ஆயிடுச்சு? மார்வாடிஸ் கிட்ட போயிடுச்சு. எல்லா இடத்துலயும் இப்ப மார்வாடிகள் வந்துட்டாங்க. அனைத்து கிராமங்களிலும், அந்த கிராமத்துல நம்மளே போக முடியாது, அந்த கிராமத்திலும் ஒரு நகை கடை, அடகு கடை வச்சு நம்மளே கடங்காடலா மாற்றிட்டு கொண்டிருக்கிறார்கள்.